வரலாற்றில் முதன்முறையாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணி அரசின் சார்பாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குனில் சுரேஷ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடிக்குனில் சுரேஷ் ஏற்கனவே இடைக்கால சபாநாயகராக அவரை நியமிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அவரை நிறுத்தாமல் மகதாப்பை அங்கு இடைக்கால சபாநாயகராக எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்வுக்கு பொறுப்பமர்த்தியது. இந்த சூழ்நிலையில் தான் நாளை மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் ஓம் பிர்லாவே மீண்டும் சபாநாயகராக நிறுத்தப்படுவார் என்ற தகவல் வெளியாகி அவர் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்தும் பெற்றிருக்கிறார். அதனால் இன்னும் சட்ட நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் 8 முறை எம்பியாக இருந்த கொடிக்குனில் சுரேஷ் மக்களவை சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டார். இதன் மூலமாக மக்களவை சபாநாயகர் தேர்தலுக்கு போட்டி என்பது உறுதியாகி இருக்கிறது. நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக மக்களவை சபாநாயகர் போட்டியின்றி ஒருமித்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது போட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இதனால் நாளை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. இதில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் 232 எம்பிக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இது தவிர ஒடிசாவின் பிஜு ஜனதாதளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இல்லாத கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் இருக்கிறார்கள். இதனால் மக்களவை சபாநாயகர் பதவிக்கு அந்த அதிக வாக்குகளை பெற்று வெல்லப்போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மக்களவை சபாநாயகர் வழக்கமாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவதும் வழக்கமான சம்பிரதாய நிகழ்வு. ஆனால் இந்த முறை துணை சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என்று ராகுல் காந்தி இன்று காலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்தியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மக்களவை சபாநாயகரை தாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் தங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும் எதிர்க்கட்சியினருக்கு என்று வேண்டுகோள் விடுத்ததாகவும் அந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதால் இந்தியா கூட்டணி சார்பாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு கொடிக்குனில் சுரேஷை தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து போட்டி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவா கொடிக்குனில் சுரேஷா என்பது நாளை நடைபெறும் வாக்கெடுப்பின் மூலமாக தெரிய வரும்.